இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே, இறையேசுவின் அரியணையே, இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பரிபொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பரிபொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் அறிய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்ற நிரபராதியான கிறிஸ்துவின் அறைகூவலை மனதில் ஏற்று செயல்படும் அமைப்பு தான் தமிழக சிறைப்பணி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது ஆண்டவர் அநியாயமாக மரண தண்டனை அனுபவித்தார். அதே நிலைமைதான் இன்றும் ஏழைகளும் பாமர மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறைப்பணி என்றவுடன் விழா காலங்களில் சிறப்பு உணவு வழங்குவது மட்டும்தான் சிறைப்பணி என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றனர். அது சிறைப்பணியின் ஒரு சிறிய பணிதான். இன்றைய சூழலில் சிறைவாசிகளுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கின்றன. இருக்க நல்ல வசதியான இடம், உண்ண நல்ல உணவு, வாரம் 2 முறை அசைவ உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. எத்தனை வசதிகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு மனிதர்களாக கருதப்படுவதில்லை. நமது தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாத சிறைகளை சந்தித்து வருகின்றனர். அவர்களை சந்தித்து அவர்களது மனக்குமர்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். நமது தன்னார்வ தொண்டர்கள் அதிகமாக பேசுவதை விட கவனமாக சிறைவாசிகள் பேசுவதை கேட்பதற்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு இயன்ற உதவிகள் செய்து வருகின்றோம். மனக்கசப்பில் உள்ள குடும்ப உறவுகளை மீண்டும் ஒன்றிக்கும் பணியில் சிறைப்பணி தன்னார்வ தொண்டர்கள் பெரிதும் முயன்று வருகின்றார்கள். குழந்தைகளுக்கு தடையில்லா கல்வி வழங்க முயற்சி செய்து கொண்டுள்ளோம். குடும்பத்தினருக்கு வருவாய் தரும் திருத்தொழில் ஏற்பாடு செய்துகின்றோம். நிரபராதியான சிறைவாசிகளுக்கு சட்ட உதவி மற்றும் பொருளாதார உதவிகளும் செய்து வருகின்றோம். வெளிநாட்டு சிறைவாசிகளை அவர்களது நாட்டுக்கு அனுப்பி வைப்பதில் தமிழக சிறைப்பணி பெரும் பங்கு வகிக்கின்றது. இந்த ஆண்டு சிறைப்பணி ஞாயிறு வழிபாட்டை நமது சிறைப்பணியின் தலைவராக புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். சமுதாயத்தில் வேண்டாம் என ஒதுக்கப்பட்ட இரும்பு கப்பைகளுக்கு பின்னாலே கனத்த இதயத்துடன் வாழும் நம் சகோதர சகோதரிகளின் அழுகுரலை கேட்க எங்கள் பயணத்தில் உங்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 6 முதல் 9 வரை. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 முடிய மற்றும் 8 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே,
நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராய் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கென ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள இன்னிருந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நீர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவருடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 32 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்றுப்போகாத பணப்பையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள். விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது
உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர்தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர்தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே பணியால் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாகவே கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிறை திருப்பணி ஞாயிறை சிறப்பிக்கின்ற இன்று நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என இயேசு சொல்கின்ற குரலை நாம் மேலும் கவனமுடன் கேட்க அழைக்கப்படுகின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, சிறைக்குள் வாடும் அல்லது வாழும் மக்களுக்கும் மற்றும் அமைதியில் துயருறும் அவர்களின் குடும்பத்திற்கும் இயேசுவின் இரக்கத்தை பிரதிபலிக்கவும், அவர்களை நினைவு கூறவும், அவர்களை அணுகி சென்று அவர்களுக்கு உதவி செய்யவும் இது ஒரு அழைப்பாகும் என்கின்ற மனநிலையோடு இந்த சிறைப்பணி ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞானம் இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்திலும் ஒடுக்குமுறையிலும் வாழ்ந்த காலத்தில் அவர்களை விடுவிக்க இறைவன் தன் வல்லமையால் அவரது சிறப்பான கரத்தால் செயல்பட்ட மகத்தான இரவை பற்றி குறிப்பிடுகின்றார். பாஸ்கா இரவு. இந்த இரவு பற்றி சாலமோனின் ஞானம் அதிகாரம் 18 இறை வசனம் 6 இவ்வாறாக கூறுகிறது. தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. இது இறைவனின் வாக்குறுதிகள் தவறுவதில்லை என்பதையும், அவர் தம்மை நம்புகின்ற மக்களுக்கு நிச்சயம் எல்லாம் செய்து உறுதியளிக்கின்றார் என்பதையும் வெளிப்படுத்துகின்றது. நமது கடவுள் விடுதலையின் கடவுள். இஸ்ராயேல் மக்களின் அடிமைத்தனம் விடுதலையாக மாற்றப்பட்ட வரலாறுதான் அவர்களின் அடிப்படை நினைவாக அமைகின்றது. அன்பினரை சகோதர சகோதரிகளே, உடல் பூர்வமாகவோ அல்லது உணர்வு பூர்வமாகவோ சிறைப்பட்டிருப்போருக்கு
கடவுளுடைய வார்த்தை நம்பிக்கையை கொண்டு வருகின்றது. இரவு என்றும் நீடிக்காது, விடுதலையின் விடியல் வந்தே சேரும். எனவே இந்த விடுதலையின் தூதர்களாக இருக்க திரு அவையாகிய நாம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். இன்றைய 2வது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம். ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு போன்ற விசுவாச வீரர்கள் போற்றப்படுகின்றார்கள். அவர்கள் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தனர். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே என எபிரேயர் மடல் பதிவு செய்கின்றது. நம்பிக்கை எதிர்பார்க்கப்படும் காரியங்களுக்கான மன உறுதி, மன திடன். இதுதான் சிறைக்குள் அடைக்கப்பட்டிருப்போரை மற்றும் அவர்களது குடும்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் நம்பிக்கையாகும். சிறை திருப்பணியின் ஒவ்வொரு செயலும், அது ஒரு கைதியின் கதையை கவனமாக கேட்பதாக இருக்கலாம், கைதியின் ஒரு குழந்தைக்கு கல்வி அளிப்பதாக இருக்கலாம், அல்லது கைவிடப்பட்டதாக உணரும் ஒருவரோடு நாம் உடன் பயணிக்கலாம். இவை அனைத்தும் மரணத்தை வென்ற வல்லமையில், குற்றத்தின் மீது அருளின் மிக பெருமையில், நிராகரிப்பின் மேல் புதுப்பிப்பில் நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் என்பதற்கான சாட்சியமாகின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசு, சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார் என்று அறிவுறுத்துகின்றார். பின்னர் அவர் மேலும், உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். விழிப்பு நிலை, தயார் நிலை, தியாக அன்பு, இவைகளைத்தான் சிறை திருப்பணி வலியுறுத்துகின்றது. இப்பணி புகழுடனும் கவர்ச்சியுடனும் காணப்படும் பணி அல்ல, மாறாக அமைதியானது, மறைக்கப்பட்டது, பல நேரங்களில் நன்றி கூட தெரிவிக்கப்படாத ஒன்று ஆகும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். சகோதர சகோதரிகள், அருள் சகோதரிகள், அருட்பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் இந்த பணியிலே ஈடுபட்டு எதையும் எதிர்பாராமல் செய்கின்ற உன்னத பணிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆனாலும் இது மிக ஆழமான முறையில் கிறிஸ்துவை போன்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனெனில் கைது செய்யப்பட்டும், சிறையிடப்பட்டும், கொடூரமாக அடிக்கப்பட்டும், குற்றவாளியாக சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்ட இயேசு இன்று ஒவ்வொரு சிறைக்குடியிலும், ஒவ்வொரு நொறுங்கிய இதயத்திலும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே ஏற்கனவே நீங்கள் அறிந்த மேக்ஸ்மில்லியன் கோல்பே அவர்களை பற்றி உங்களிடம் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகின்றேன். அவுஸ்விட்ஸ் என்ற முகாமில், வதை முகாமில் ஒரு கைதி மரணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் வழி கொண்டு, என் மனைவியே, என் மக்களே என்று கத்துகின்றார். அந்த நேரத்தில் உடனே புனித மேக்ஸ்மில்லியன் கோல்பே முன் வந்து, நான் ஒரு கத்தோலிக்க குரு, அவருக்கு பதிலாக நான் செல்லுகின்றேன், நான் செல்ல விரும்புகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். உடனே அவர் உணவிராத பதுக்குழிக்கு அனுப்பப்படுகின்றார். அங்கேயும் அவர் தனது மனிதநேயத்தோடும் திருவழிபாட்டு பாடல்களோடும் ஜபங்களோடும் மற்ற கைதிகளுக்கு ஆறுதல் அளித்து பணியாற்றுகின்றார். இறுதியில் 1941 ஆகஸ்ட் 14 மரண ஊசியினால் அவர் உயிர் நீக்கின்றார். அன்பினரை சகோதர சகோதரிகளே, அச்சம்தான் உண்மையான சிறை. அன்பே மிக பெரும் விடுதலை கொண்டு வரும் சக்தி என்பதை இப்புனிதரின் வாழ்வு நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எத்தனை இருண்ட இடமாயினும் கடவுளின் அருள் சேர முடியாத இடமேதும் இல்லை என்பதை அவரது மறைச்சாட்சியம் நமக்கு கற்பிக்கின்றது. இயேசு சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களுடனும்
தாழ்த்தப்பட்டவர்களுடனும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றார். இறுதி தீர்ப்பை பார்க்கின்ற போது இது சாதனைகளின் அடிப்படையில் அல்ல, மாறாக இரக்கத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, நான் பசியுற்றிருந்தேன், நான் நோயுற்றிருந்தேன், நான் சிறையில் இருந்தேன் என்று பல்வேறு நிலைகளில் இயேசு தன்னையே ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றார். நாம் சிறைப்படுத்தப்பட்டவர்களை சந்திக்கின்ற போது கிறிஸ்துவையே நாம் எதிர்கொள்கின்றோம். சிறை திருப்பணி வெறும் சமூக சேவை அல்ல, இது ஒரு இரக்கத்தின் அருள் அடையாளம். இச்சமூகம் குற்றவாளிகளை பார்க்கும் இடத்தில் சிறை திருப்பணி இயேசுவின் முகத்தை வெளிப்படுத்துகின்றது. அன்பினரை சகோதர சகோதரிகளே, சிறை திருப்பணி வெளிப்பாடுகள் கிறிஸ்துவின் மறை உடலுக்கு பணிபுரிவதாக அமைகின்றது. சிறை திருப்பணி பலப்பட்ட பணியாகும். இதில் ஒரு சில அம்சங்களை நாம் உணரலாம். இது ஒரு ஆன்மீக ஆதரவு, இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்னை பார்க்கின்ற போது, உங்களை பார்க்கின்ற போது சிறையில் இருக்கின்றவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்றார்கள், ஆதரவை பெறுகின்றார்கள். இரண்டாவதாக, இது ஒரு உளவியல் மருத்துவம். கைதிகளையும் அவரது குடும்பங்களையும் நாம் ஆற்றுப்படுத்துகின்றோம். இது ஒரு சட்ட உதவியும் கூட. குற்றமற்றோரும் அல்லது வழக்கு முடியாதவர்களுக்கும் நாம் நீதியை பெற உதவுகின்றோம். இது ஒரு குடும்ப பராமரிப்பாகவும் நாம் கருதலாம். கைதிகளின் மனைவிகள், கணவன்கள், பிள்ளைகள் போன்றோருக்கு தேவையான நிவாரணம் மற்றும் ஆதரவு அளிக்கின்றோம். இறுதியாக இது ஒரு மறு வாழ்வு என்றும் சொல்லலாம். தொழில் பயிற்சி, வாழ்க்கை திறன் பயிற்சி மற்றும் சமூகத்தில் மீண்டும் இடம் பிடிக்கும் திட்டங்களை உள்ளடக்குகின்றோம். எனவே இந்த ஒவ்வொரு செயலும் நம்மால் கிறிஸ்துவுக்கே அன்புடன் வழங்கப்படும் இரக்கத்தின் ஆடையில் ஒரு நூலிழையாகும் என்பதை நாம் மறந்திடலாகாது. கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு சிறப்பு அழைப்பை விடுக்கின்றது. அதே சமயம் என் மனத்தில் தோன்றுகின்ற கேள்வி இது: நம்மில் தவறு செய்யாதவர் யார்? இரண்டாவது வாய்ப்பு தேவைப்படாதவர்கள் யார்? திரு அவை என்பது தவறேதும் செய்யாதவர்களின் சமூகம் அல்ல, மாறாக மன்னிக்கப்பட்டவர்களின் சமூகமாகும் என்பதை நாம் உணர வேண்டும். நாமும் கூட ஏதோ ஒரு வகையில் பாவத்தால், குற்ற உணர்ச்சியால் அல்லது உடைந்த மனநிலையால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள்தான் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு கொண்டாட்டம் நம் ஜெபத்தின் வழியாக, நம் உடனிருப்பின் வழியாக, நம் நிலையான அன்பின் வழியாக சிறைப்பட்டவர்களை விடுவிக்க நமக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. நாம் சிறை கூடங்களின் கதவுகளை மட்டுமல்ல, பரிவும் கருணையும் நுழைய நம் மனக்கதவுகளையும் திறக்க முயற்சிப்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார்.
அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் மொழியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைவு தந்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும் என்கின்ற சங்கீத ஆசினுடைய மனநிலையோடு நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். இரக்கமுள்ள இறைவா, எமது திரு அவையின் தலைவர் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் உமது விடுதலையின் சக்தி வாய்ந்த கருவிகளாய் திகழ்ந்து இல்லவாசிகளில் உமது சாயலை கண்டு அவர்களுக்கு உதவுபவர்களாக வாழ்ந்திடவும், நடமாடும் நற்செய்தியாகவும் வாழும் கிறிஸ்துவாகவும் வாழ்ந்திட வேண்டிய நல் அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, நீர் அநியாயமாய் கைது செய்யப்பட்டீர். இல்லவாசிகளின் பெரும் துயரங்களை அறிந்தவர் நீர். இந்த வேளையில் கம்பிகளுக்கு பின்னால் மன உளைச்சலாலும் உடல் வேதனையாலும் வாழும் எம் இல்லவாசிகளை உன் பாதம் தருகின்றோம். உமது அருளை அவர்களுடைய குடும்பங்களிலும் பொழிந்திட வேண்டுகிறோம். சிறப்பாக சிறைத்துறை அதிகாரிகள் இல்லவாசிகள் மீது கனிவும் பரிவும் கொண்டு அவர்களை நன்கு புரிந்து கொண்டு வழிநடத்தவும், அவர்களுக்காக தியாக மனப்பான்மையோடு பணிபுரியவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, சிறைப்பணியில் தாராள உள்ளத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தங்களின் நேரத்தையும் ஆற்றலையும் சக்தியையும் இல்லவாசிகளுக்காக பயன்படுத்தும் சிறைப்பணி புரியும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேற்கொள்ளும் பணிகளில் உமது பாதுகாப்பையும் உடன் இருப்பையும் உணர்ந்து தினமும் தங்களையே சுய சுத்திகரிப்பு செய்து இம்மக்களுக்காக பணியாற்றவும், விரும்புகின்ற மன அமைதி கிடைத்திடவும், பெற்ற அமைதியை இல்லவாசிகளுடன் பகிர்ந்து கொண்டு வாழவும் புதிய அழைப்பு பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். வழி நடத்தும் இறைவா, தவறான முறையில் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் எம் இல்லவாசிகளையும் சூழ்நிலை கைதிகளாக இருக்கின்றவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நீரே அவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் நேர்மையான எண்ணங்களையும் ஆசீர்வதித்து விரைவாக அவர்களுக்கு விடுதலை பெற்று தரவும், பல்வேறு நாடுகளிலிருந்து சிறைவாசிகளாக தமிழகம் வந்து சிறைவாசம் மேற்கொண்ட அனைத்து இல்லைவாசிகளையும் தங்களது நாடுகளுக்கு கூடிய விரைவில் திரும்பி சென்றடையவும், இவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த குற்றம் குறைகளை உணர்ந்து உமது மன்னிப்பின் இரக்கத்தின் அருளை அதிகமாக பெற்று தங்களது குடும்பத்தாரோடு இணைந்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். வல்லமையின் நாயக இறைவா, சிறைத்துறை அதிகாரிகள், சிறைவாசம் சென்றவர்கள், சிறைவாசிகளின் குடும்பத்தார், குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சமூகம் இன்னும் இந்த சிறைத்துறை பணிகளுக்காக தங்களையே தாராள மனம் உவந்து கொடுக்கின்ற தன்னார்வர்கள், உபகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து தியாக மனப்பான்மையோடு உண்மையான அர்ப்பணிப்போடும் முழுமையான நம்பிக்கையோடும் இவர்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் சம அந்தஸ்தும்
பெற்றவர்களாக வாழ்ந்திட இவர்களுக்காக முழுமையாய் உழைத்திட வரமருள இறைவா மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, குற்றவாளிகளுடன் நீரும் குற்றவாளியாக கருதப்பட்டவராயிருந்தீர். சிறையில் உள்ள அனைவரையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்காக இரக்கமுள்ள மனங்களை எங்களுக்கு தாரும். அவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் பணி செய்யும் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்களுக்கு பணிவிடை செய்யும் போதெல்லாம் உமக்கே செய்கின்றோம் என்ற மனநிலையையும் நம்பிக்கையையும் எங்களுக்கு தாரும். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினே நின்னை, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினே நின்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். மலராய் வந்தேன் அர்ச்சனையாக்கினே என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தேன். கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிறப்பமாய் தந்தேன். என்னுடல் உன்னுடல் ஆகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. மணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினே என்னை. அன்பினரை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வுக்காக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றே. மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணி போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றே. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்வனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும்
வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குகிறாங்க. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலராகிய புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒருமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக சிறையில் மறித்த இல்லவாசிகள், அவருடைய குடும்பங்களில் மறித்த ஆன்மாக்களையும், உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் நிறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரென அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். உரிய பெயரை வைத்ததும் நாமே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தமிழக சிறைப்பணியினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் அடிகளார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் அவர்களுக்கும் புனித அம்ப்ரோஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. புனித அம்ப்ரோஸ் அவர் மிலான் மறை மாவட்டத்தினுடைய ஆயர். நம்முடைய ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள் வேலூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர். புனித அம்ப்ரோஸ் அவர்கள் இறையியல் வல்லுனர். நம்முடைய மேதகு ஆயர் அவர்கள் தத்துவத்தினுடைய வல்லுனர். அவர் புனிதராக இருந்தார். நம்முடைய ஆயர் அந்த புனிதத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே மேதகு புதிய பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிறைப்பணி ஞாயிறை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கும் அதிலே மாதா டிவி மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு சென்றடைவதற்கும் இந்த தொலைக்காட்சியினுடைய இயக்குனர் தந்தை, பொறுப்பாளர்கள், பணியாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு மறை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், அருட்தந்தையர்கள் எங்கள் மத்தியிலே வந்து இந்த திருப்பலியிலே ஜெபித்ததற்காகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அருட் சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதேபோல இறை மக்கள் உங்களிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். ஏனென்றால் இந்த சிறைப்பணிக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. உங்களுடைய ஆதரவு ஜெபத்தின் மூலமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். அது மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த சிறைப்பணியை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. அதே சமயத்தில் எல்லோராலும் இந்த சிறை பணியிலே வந்து ஈடுபட்டு சிறைக்கு சென்று கைதிகளுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உதவியாக இருப்பது மிக மிக கடினம். ஆனால் சிறை பணியை செய்வதற்கு உதவியாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது இதன் மூலமாக நாங்கள் இந்த சிறை பணியை மிக சிறப்பாக அமைக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் சிறையில் வாடுகின்ற அவர்களோடு இணைந்திருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் உங்களுடைய காணிக்கைகள் சென்றடைகிறது. எனவே நீங்கள் கொடுக்கின்ற இந்த பெரும் தொகை எங்களுக்கு சிறப்பாக அமைந்து இந்த பணியை, இறை பணியை அருமையாக செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இறை மக்களே, தாராளமாக கொடுத்து உதவும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு முறையும் சிறைக்கு செல்லும் பொழுது இறைவனை காண்கிறோம். அந்த இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியமாக அமைகிறது. எனவே இறை மக்கள் அனைவரும் நீங்கள் கொடுக்கின்ற இந்த பெருத்த ஆதரவு தான் இந்த பணியை சிறப்பாக செய்ய வைக்கிறது. மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நாங்கள் கையேந்தி இந்த காணிக்கைகள் மூலமாக எங்களுக்கு இறைவனை நாங்கள் காணவும், எங்கள் மூலமாக இறைவனை உங்களுக்கும் சிறை கைதிகளுக்கும் கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறை பணியில் நீங்களும் சேர்ந்து பணிபுரியலாம். ஏற்கனவே நான் சொன்னதுபடி நம்முடைய ஆயர் அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். அதாவது ஆயர் அவர்களை பற்றி இன்னும் ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். அவர் அதிர்ந்து பேசாதவர், ஆனால் பேசிய பிறகு இதயமெல்லாம் அதிர்ந்து போகும். அந்த அளவிற்கு ஆழமிக்க கருத்துக்களை கொடுக்கின்ற அருமையான ஆயர் நமக்கு சொன்ன செய்தி இதுதான்.
உங்களுடைய பணி எப்படி எங்களோடு இணைக்கப் பெறலாம் என்பதென்றால், ஜெபத்தின் மூலமாக நீங்கள் கைதிகளை நினைவு கூறுங்கள், அந்த கைதிகளுடைய குடும்பங்களையும் நினைவு கூறுங்கள். இரண்டாவது, சிறையில் உள்ளவர்களையும் மறுவாழ்வு மையத்தில் உள்ளவர்களையும் சந்தித்து நமது அன்பையும் ஆதரவையும் அவர்களுக்கு அளிக்க முடியும். மூன்றாவதாக, உங்களால் இயன்ற உதவியை குழந்தைகளின் கல்வி மற்றும் சிறைவாசிகளின் மறுவாழ்விற்காக செய்தல், இவர்களின் விடுதலைக்காக இயன்ற தாராள உதவியை அளித்தல், நீங்களும் ஒரு தன்னார்வ தொண்டராக சேர்ந்து பணியாற்றுதல். இவை மூலமாக இந்த சிறை பணியிலே உங்களாலும் ஈடுபட்டு இந்த பணியை சிறப்பு செய்ய முடியும். எனவே வாழ்த்துக்கள். இறைவனோடு நாம் மற்றவர்களுக்கு இறைவனை கொடுக்கின்ற இந்த பணியை சிறப்பாக செய்து ஆண்டவருடைய இறையரசை இந்த மண்ணில் நிறுவுவோம். நன்றி, வணக்கம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியே அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். என்றும் மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈரோரென்றமை நீர் தள்ளாமல் எக்காலத்துமிதற்காரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.